இன்னைக்கு என்ன பேச போறோம்? the origin of faith, where the faith starts from. எங்கிருந்து விசுவாசம் ஆரம்பிக்கிறது? which is the starting point of faith, whether faith is the output or input. இதைத்தான் இன்னைக்கு பார்க்க போறோம். விசுவாசம் எங்கே ஆரம்பிக்கிறது? தேவனுடைய சித்தத்தை எது என்று ஒரு மனிதன் கண்டுபிடிக்கும் போது அவனுக்குள் விசுவாசம் அவனையே அறியாமல் துவங்குகிறது. நாம் தொடர்ந்து விசுவாசம் என்கிற தலைப்பிலே நாம் தேவனுடைய வார்த்தையை தியானித்துக் கொண்டு வருகிறோம். விசுவாசம் என்பது ஒரு விதை, அது ஜீவன் உள்ளது என்று பார்த்தோம். அப்படி உங்கள் விசுவாசத்துக்கு உயிர் இருக்கிறது. ஒரு விதைக்குள் இருந்து செடி வருவது போல உங்கள் விசுவாசத்துக்குள் இருந்து அற்புதங்கள் வருகிறது என்று பார்த்தோம். நம்பர் 2, விதையை விதைக்காவிட்டால் அது செத்ததாக இருக்கும். அது உயிருள்ளதாக இருக்கும், ஆனாலும் செத்ததாக இருக்கும். அப்படியே விசுவாசம் செயல்படுத்தாவிட்டால் அது உயிருள்ளதாக இருக்கும், ஆனாலும் அது செத்ததாக இருக்கும். ஹல்லேலூயா. ஸோ நம்ம மூவ் பண்ணும்போது ஃபெய்த் ஆப்ரேட் ஆகுது. வரக்கு முன்னாடி நானும் ஜபா அப்பா உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். ஒரு நர்சிங் காலேஜ் ஆரம்பிக்கிற பற்றி நெல்லாம் நீ தட்டிருக்காங்க. ஸோ அதற்கான அந்த அந்த இது அஃபிலியேட்டடுக்கான அந்த பண்ணுறதுக்கான ஃபார்ம்ஸ் அந்த விஷயங்கள்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். நான் வீட்டுக்கு வந்து சொன்னேன், ஒய்ஃப் சொல்லிச்சு, டெய்லி ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்டை சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்களே. ஆமாம், ஆமேன்னு சொல்லுவோம். சீக்கிரத்தில் ஒரு முதியோர் இல்லம் டிசம்பருக்குள்ளே ஒரு வயதான ஊழியர்கள் அல்லது கைவிடப்பட்ட அந்த ஓல்டேஜ் பீப்புளுக்கு கிறிஸ்மஸ் வந்து அங்கே கொண்டாடிடணும்னு எனக்கு ஒரே ஆசை. ஸோ அதுக்கான வேலைகளை வேகமாக நம்ம சேரிட்டியிலேருந்து இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். விசுவாசம் செயல்படாத வரைக்கும் அது செத்ததாக இருக்கிறது. செயல்படும்போது அது உயிருள்ளதாக மாறுகிறது. ஒரு கடுகு விதையை நீங்கள் டப்பாவில் போட்டு வச்சுருக்கிற வரைக்கும் அது கடுகு விதையாக தான் இருக்கும். மண்ணில் விதைச்சிங்கன்னா தான் செடியாகும். 100 ரூபாய் பைக்கில் வச்சுருக்க வரைக்கும் முடிங்க 100 ரூபாய் தான் இருக்கும். சரி, 100 ரூபாயெல்லாம் பேசலை, நீங்களே வச்சுக்கோங்க. 2000 ரூபாயை பைக்கில் வச்சுருக்கிற வரைக்கும் 2000 ரூபாயாக இருக்கும். ஆனால் அதை விதைக்கும் போது எவ்வளோவா மாறுது? 2 லட்சமாய் மாறுது. இந்த 2 லட்சம் எனக்கு இன்ஸ்டால்மெண்ட் பேஸில் வந்துக்கிட்டே இருக்குது. கைத்தட்டுங்க தான் இருக்குது. ஆமேன், தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஒரே டியூவில் 2 lakhs தரல, ஆனால் எனக்கு தந்துக்கிட்டே இருக்காரு. ஆனால் என் 2 லட்சம், அந்த 2000த்துக்கான 2 லட்சம் எனக்கு வராமல் போகவே போகாது. அதை கொடுக்காம அவர் விட போகிறதும் கிடையாது. ஆகவே ஏன்னா தேவன் வந்து கணக்கில் ரொம்ப கரெக்டானவர். ஏற்கனவே நம்ம பேசியிருக்கிறோம் எலிசாவோட டெத்திலிருந்து. என் அன்புக்குரியவர்களே, ஸோ விதை என்பது செயல்படுத்தப்பட வேண்டும். போன வாரம் நம்ம பார்த்தோம், என்ன பார்த்தோம் சொல்லுங்கள் யாராவது? விசுவாசம் என்பது என்ன? தனக்குள்ளே பேசுவது. அந்த ஸ்திரீ தனக்குள்ளே சொல்லிக்கொண்டால், எல்லாருக்கும் முன்னாடி பேசுறது, யாருமே இல்லாதப்ப பேசுறது. விசுவாசம் என்பது என்ன? யாருமே இல்லாத போது நாம் நமக்கு நாமே பேசிக்கொண்டிருப்பது. ஹல்லேலூயா. ஸோ தட்ஸ் வாட் ஃபெய்த். நீங்கள் தனியாக இருக்கும்போது அது நடக்கும், தேவன் செய்வார். அப்படி நீங்கள் பேசிட்டீங்கன்னா அதுக்கு பிறகு தான் ஸ்திரீயே உன் விசுவாசம் அப்படின்றார். அந்த அம்மா விசுவாசத்தை எப்படி கண்டார்? அந்த அம்மா தனக்குள்ளே பேசிச்சு, நாம் இப்பொழுது இருக்கிறதை விட இன்னும் 1000 மடங்கு அதிகமாகும்படி என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு சொன்னபடி என்னை ஆசீர்வதித்தார். ஆமாம். இன்னைக்கு வந்து நர்சிங் காலேஜ் ஆரம்பிக்கிறோம், நாளைக்கு மெடிக்கல் காலேஜாக ஆரம்பிப்போம்.
எனக்கு மெடிக்கல் காலேஜ் சீட்டு தானே தர மாட்டேன், என்ன காலேஜே வச்சுறேன் நான். ஓரல் டாக்டர்கிட்ட கேட்டாங்களாம், நீங்கள் எவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டி கட்டியிருக்கிறீங்க, நீங்கள் எத்தனை பிஹெச்டி முடிச்சிருக்கீங்கன்னு கேட்டாங்களாம். அவர் சொன்னாராம், நான் சொல்கிறது வந்து 15 வருஷத்துக்கு முன்னாடி அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட். நீங்கள் எத்தனை பிஹெச்டி முடிச்சிருக்கீங்க? நான் ஒரு பிஹெச்டி முடிக்கலை, ஆனால் பிஹெச்டி முடித்தவங்க 300 பேர் எனக்கு கீழே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்கண்ணா. ஆமேன். அந்த மாதிரி தேவன் வந்து நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவதற்கு தகுதிகள் தேவையில்லை. காரணம், தேவனே நமது தகுதியாக இருக்கிறார். இதை விட வேறு என்னங்க குவாலிஃபிகேஷன் வேணும்? அவரே நம்முடைய தகுதி. ஆமாம், நீ ஸ்கூலுக்கு பேசிக்கிட்டு இருந்தே இப்போ நம்ம காலேஜுக்கு போய். என் அன்புக்குரியவர்களே, இஸ்ரவேலருக்குள் இல்லாத விசுவாசம், அதை பற்றி பார்த்தோம். இயேசுவை ஆச்சரியப்படுத்தின ஒரு புறஜாதி. அப்போ இஸ்ரவேலின் விசுவாசம் வேறு, இஸ்ரவேலுக்குள் இல்லாத விசுவாசம் வேறுன்னு போன வட்டம் பார்த்தோம். அதாவது அவன் என்ன சொன்னான், நான் வர்றதுக்கு நான் தகுதி இல்லை, நீங்கள் வர்றதுக்கு நான் தகுதி இல்லை, அதனால் நானும் வர விரும்பலை. நான் உங்கள்கிட்ட என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, எனக்கு தகுதியே இல்லாட்டினா கூட நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் தகுதியின்மை எல்லாவற்றையும் அந்த வார்த்தை மேற்கொண்டு எனக்கு அற்புதத்தை அது செய்யும். 2 வார்த்தையை சொன்னால் எனக்கு தகுதி இல்லை, அடுத்த வார்த்தை சொன்னால் என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். இதுதான் இயேசுநாதர் அசைச்சிருச்சு. எனக்கு தகுதி இருக்குது, எனக்கு இது நடக்கும்னா அவர் பரலோகத்திலிருந்து லட்சக்கணக்கான பேர் பேசி கேட்டிருக்காரு. பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடியும் சரி, வந்த பிறகும் சரி, தாவீது, சாலமோனு, எலியா, எலிசா, இந்த குரூப் எல்லாம், ஆண்டவர் எனக்கு தகுதி இருக்குது நீங்கள் செய்வீங்க, எனக்கு தகுதி இல்லை நீங்கள் செய்ய மாட்டீங்க, இப்படி தான் பேசியிருக்கேன். முத ஒரு குரல் வித்தியாசம் கேட்குது, எனக்கு தகுதி இல்லை ஆனால் நீங்கள் எனக்கு செய்வீங்க. இந்த மனநிலை உங்களுக்கு வந்துருச்சுன்னா இது வந்து ஒரு அவுட்ஸ்டாண்டிங் ஃபெய்த். இஸ்ரவேலுக்குள்ளும் இல்லாத விசுவாசம். இந்த விசுவாசம் சிலுவைக்கு பிற்பாடு செயல்பட வேண்டும் என்பதற்காக ஒரு கிரயம் சிலுவையில் கொடுக்கப்பட்டு, கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார் என்கிற வார்த்தையை நிறைவேற்றுவதற்காக சிலுவையில் இது கொடுக்கப்படுகிறது. சிலுவை கிரயத்தை மாத்திரம் நினைத்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு ஆசீர்வாதத்திற்கும். இயேசு சொன்னார், என் மரணத்தை நினைவு கூறுங்கள். ஒரு வியாதிக்கு ஜெபிக்க போறீங்களா, அவர் மரணத்தை நினைவு கூறுங்கள். லட்சக்கணக்கிலேயோ கோடிக்கணக்கிலேயோ கேட்க போறீங்களா, அவர் மரணத்தை நினைவு கூறுங்கள். ஸோ மதுரையில் வந்து 1 லட்சம் மரக்கன்றுகள் நடுவதற்கு வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம அதற்கான அந்த எல்லா சீட்லிங்ஸு அப்புறம் அந்த இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதற்கான ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் ஒருத்தரோடு அவர் நம்ம கூட இணைந்து ரிட்டையர் ஆஃபீஸர் இது செய்கிறாரு. இதுக்கான ஸ்பாட் யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு மதுரையில் கலெக்டர் வந்து வைகை ஆற்றின் இருபுறமும் 1 லட்சம் மரங்கள் நட வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கிறோம் அப்படின்னு பேசினார். நான் என்ன சொல்கிறேன், இதை போய் நம்ம டீல் பண்ண போகிறோம் அவர்கிட்ட. ஸோ ஓகேன்ட்டார்னா வைகையாறு 2 பக்கமும் நம்ம மரம் தான் இருக்க போகுது. எனக்கு என்னன்னு தெரில, வந்து இயற்கை சொசைட்டியை வந்து கண்டுக்கிறாமல் ஒரு ரிலீஜியஸ் லைஃப்ன்றது அது என்னால் வந்து அக்செப்ட் பண்ண முடியல. அது வந்து என்னால் ப்ராக்டிஸ் பண்ண முடியல. ஏனென்றால் வந்து என்ன சொல்ல, வந்து சமூகமும் இறை நம்பிக்கையும் ஒன்றாக இணைந்தது. நம்முடைய இறை நம்பிக்கை சமூகத்தை ஆசீர்வதிப்பதற்கு தான், சொசைட்டியை மாத்திரைக்கு தான். எலியாவின் ஆவியை உடையவன் கடைசி நாட்கள் வருவானா என்ன அர்த்தம்? கடைசி நாட்களில் வர்றவன் எலியாவின் ஆவி, புதிய ஏற்பாட்டுக்கு அப்புறம் வரானா. எலியாவின் ஆவி சான்ஸே கிடையாது. ஏன்னா சீசர்கள் வந்து இதை அழிச்சிடவான்னு கேட்டப்போ இயேசு சொன்னார், எலியா மாதிரி நாங்கள் அழிச்சிடவான்னதுக்கு நீ எலியா ஆவி கிடையாதுப்பா, நீ இயேசுவின் ஆவின்னாரு. ஆனால் பைபிள் சொல்லுது கடைசி நாட்கள் எலியாவின் ஆவி உடையவர் வருவான்னா இட் இஸ் நாட் அ பனிஷிங் ஜட்ஜ்மெண்ட் ஸ்பிரிட்டு. இது என்னன்னா, எலியா ஒரு தேசத்தை செழிப்பாக்கினான். எலியாங்கிற ஒரே மனிதன் தேசத்தை செழிப்பாக்கினான், தேசத்தை வறட்சியாக்கினான். எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸே வந்து என்ன செஞ்சிட்டான், மாற்றிட்டான். எலிசா சொல்கிறான், நாளைக்கு நேரம் விலைவாசி குறைஞ்சிருண்டான்றான். ஒரு மரக்கால் கோதுமை 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் கொடுக்கப்படும்னா ஒரே நாளில் விலைவாசி. இப்போ நான் சொல்கிறேங்க, நாளைக்கு நேரம், இப்போ நான் சொல்கிறேன்னு வச்சுக்குவோம், நாளைக்கு நேரம் பெட்ரோலு 6 ரூபாய்க்கு விற்கும் லிட்ரு.
அப்படின்னா எப்படி ப்ராஃபஸி பாருங்க. எக்கனாமிக் டோட்டல் வந்து அந்த வந்து பொருளாதார அந்த அளவைய அந்த தரத்தையே வந்து எங்கேயோ கொண்டு போயிட்டான். இந்த ஸ்பிரிட்டு இயேசுவின் வருகைக்கு முன்பாக இந்த ஆவியையும் பலத்தையும் பெற்றவர்கள் இந்த பூமிக்கு கடந்து வருவார்களாம். அவர்களாம் தேசத்தை செழிப்பாக்குறவர்கள். இதை $1 மில்லியன் பிரேயர், $1 மில்லியன் ஒர்த்து ப்ராஃபஸி. ஒரே ஒருத்தன் சொல்ற ஜபம், ஒரே ஒருத்தன் பண்ற ஜபம் ஒரு தேசத்தையே செழிப்பாக்கிறது. அப்பேற்பட்ட ஆவியை தேவன் உடையவர்களை கொண்டு வருவார். ரெண்டாவது, நான் கொஞ்ச நாள் ரொம்ப பாலிடிக்ஸில் போய் யோசிச்சுக்கிட்டு இருந்தப்போ நம்ம ட்ராக் அது மாறாமான்னு யோசித்தேன். இன்னும் ஒன் திங், பைபிள்லேயே எலியாவின் ஆவி கடைசி வரும் கர்த்தர் சொன்னார். சொல்லிட்டு மேட்ருக்கு வரேன். பைபிள்லேயே நிறையா பொலிட்டீஷியன்ஸு, பெரிய பெரிய ராஜாக்கள் இவர்களோடு கிளாஷ் பண்ண, ரொம்ப வந்து ஒரு அவங்க கூட வந்து என்ன செய்ய இடைப்பட்ட அப்படி கூட சொல்லலாம், இன்டர்ஃபியர் பண்ண ஒரு ப்ராஃபட்னா எலைஜா. ராஜாக்களுக்கும் அவனுக்கும் டீலிங் ரொம்ப இருக்கும். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அவன் இந்த நாட்டுக்காரன் அந்த நாட்டுக்கு படையெடுத்து போவாங்க. எலிசாவும் சரி எலியாவும் சரி 2 பேரும் ஒரே ஸ்பிரிட்டு தான். இவன் கண்ணெல்லாம் மூடிடுவான். இப்படி பல விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருப்பான். ஸோ என்ன அர்த்தம்னா, கடைசி நாட்களிலே எலியாவின் அபிஷேகம் பெற்ற தேவ மனுஷர்கள் வரும்போது பாலிட்டிக்ஸ்லேயே நிறையா மாற்றங்களை கொண்டு வருவார்கள். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இது ஒரு இட்ஸ் அ வெரி ஸ்ட்ராங் ப்ராஃபஸி. நான் சொல்கிறேன், கடைசி நாட்களிலே தேவ மனிதர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை, இந்திய வந்து என்ன சொல்ல அரசியலை வந்து நிர்ணயிக்கக்கூடியவர்களாய் இருப்பார்கள். இயேசு கிறிஸ்து நாமத்தில். கிறிஸ்தவத்திற்கும் ஊழியத்திற்கும் அரசியலுக்கும் தொடர்பு நினைக்காதிருங்கள். அரசியலோடு இணைந்தது தான் ஊழியம். எலியா அரசியலோடு இணைந்தவன், எலிசா அரசியலோடு இணைந்தவன், தாவீது, யோசேப்பு இவங்க எல்லாருமே ராஜாவோட டச்சில் இருந்தாங்க. ஆனால் எலியாவும் எலிசாவும் ராஜாட்டை இதை தாண்ட சட்டமாக நீ போடணும்னு சொன்னாங்க. கர்த்தர் நல்லவர். வருகிற நாட்களின் அரசியல் இயேசு கிறிஸ்துவினால் என்ன செய்யப்படும்? ஆமாம், செட் பண்ணப்படும். நான் வந்து நம்ம வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே பேசினதை இன்றைக்கி யூடியூப்பில் எல்லா கட்சி தலைவர்களும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்குள்ளே வர முடியாது, தமிழ்நாட்டுக்குள்ளே உங்களோட தந்திரம் பலிக்காது, தமிழ்நாட்டில் வந்து தாமரை மலராது, தாமரை வந்து சேத்துல தான் மலரும், நாங்கள் வந்து செழிப்பான தேசம், இப்படியே பேசுகிறாங்க. ஸோ எஸ்டர்டேஸ் ப்ராஃபஸி, டுடேஸ் நியூஸ். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஆமேன், ஆமேன். ஆகவே மிகுந்த கவனத்தோடு கூட இருங்கள். தேவன் நம்மை வழி நடத்துகிறார். கர்த்தர் நல்லவர். ஒரு சிறிய ஜெபம் செய்து இன்றைய நாளின் செய்திக்குள் கடந்து செல்வோம். நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நம்முடைய சமூகத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் கூட இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய இருதயத்தையும் விசுவாசத்தை பலப்படுத்தத்தக்கதாய் நீர் கிரியை செய்தல் வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். அப்பா, தேங்க்யூ பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆணிப்பா இந்த கருத்துக்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நல்ல ஆவியானவரை ஆளுகைக்குள் விட்டு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே. கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். பிரைஸ் காட். எத்தனை பேர் புதன்கிழமை பைபிள் ஸ்டடிக்கு வந்திருக்கிறீங்க? கை தூக்குங்க. பைபிள் ஸ்டடி ஆஸ் யூஷுவல். எத்தனை பேர் ஸ்பெஷலாக டிரான்ஸ்ஃபிகரேஷன் கார்னு வந்திருக்கவங்க கை தூக்குங்க. ஓகே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கொஞ்சம் ஃப்ரீயாக போகலான்னா நமக்கு மிகவும் பிடித்த ஒரு பகுதி ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். ரோமர் 12 விசுவாசத்தை பற்றி தொடர்ந்து நாம் தியானிப்போம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், தேசம் எல்லாரும் என்ன பாருங்க, நீங்கள் ஒரு கிறிஸ்தவர் என்றால் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் நீங்கள் தரிக்க, சத்தமா சொல்லுங்க, முடியாது. இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம்னு மறுபடியும் சொல்கிறேன். நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க? லிப்ஸ்டிக் போடுறது, கண்மை போடுறது, வேற என்ன சொல்கிறது சொல்லுங்கள், வந்து ஹை ஹீல்ஸ் போடுறது, இதுதான் பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் என்று சொன்னார்கள். அது அல்ல.
நீ எல்லாம் வெள்ளையில் தான்ப்பா இருக்கணும் அப்படின்னா காங்கிரஸ் கூட எல்லாம் வெள்ளையில தான் இருக்கிறாங்க. அரசியல் அம்புட்டு பேர் வெள்ளை தாங்க போட்டிருக்காங்க. ஆமாம், இப்போலாம் ரொம்ப ப்ரெஷர் கூடிடுது. இவங்க பேட்டியெல்லாம் கவனித்தோம்னா, நாங்கள் இட்லி சாப்பிட்டு போய் தான், சொன்னது போய் தான், சட்னி சாப்பிட்டு போய் தான் சொல்லும்போது என்னடான்னு யோசிச்சிருக்கும்போது கேள்வி எப்படி கேட்குறேன்னா, இப்போ இட்லி அம்மா சாப்பிட்றேன்னா அந்த இட்லி யார் தான் சாப்பிட்டதுன்றான் குரூப். அப்போ இப்போ யார் சொல்லு அந்த இட்லியை சாப்பிட்டது யார் அப்படின்னா, இட்லி சாப்பிடல பொங்கல் சாப்பிட்டோம். இவங்க இந்த டிபேட்டுக்கு வரும்போது அவங்க அது முழிக்கிற மொழியை பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட கட்சிக்காரங்க மட்டும் அப்படியே இருக்கிற பேப்பர் வெயிட்டை திருடிட்டு போயிடுவோமா அப்படின்ற மாதிரி பார்க்குறேன். பார்க்குறதுக்கு மகாமட்டமான அரசியலாக இருக்குது. மகாமட்டமான அரசியல். நேர்மையான பதில், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான பதில் எதுவுமே இல்லை. ஆனால் சிலர் கேணத்தனமான பதில் சொன்னாலும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசுகிறாங்க. சமீபத்தில் சுப்பிரமணிய சாமியோடைய பேட்டியை கவனித்தேன். கொஞ்சம் விஷயம் இருந்துச்சு, அதில் தப்பு ரைட்டுன்ற அர்த்த விஷயம், ஆனால் விஷயம் இருந்துச்சு. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்படி அதாவது ஒரு விஷயம் அது அப்படி போயிட்டுருக்கு. சொசைட்டி அப்படி போயிட்டுருக்கு. தயவுசெய்து இந்த கமல் ரஜினி இவங்க 2 பேரில் யாரும் இந்த ஏரியாவுக்கு தயவுசெய்து போயிடாதீங்க. இதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஏன்னா 2 பேரும் ஒரே சக்தியினால் தான் ஆட்டுவிக்கப்படுகிறார்கள். ஒரே சக்தி தான். நான் இந்த பக்கம் போகிறேன், என்னை பிடிச்சவங்கிட்ட வருவான், பிடிக்காதெல்லாம் ஓன்ட்ட வருவான். எப்படி பிடிக்காதெல்லாம் ஓன்ட்ட வருவான். ஒன்று இவன் ஜெயிக்கணும், அவன் ஜெயிக்கணும். எவன் ஜெயித்தாலும் கடைசி என் கூட தான் கை கோர்க்க போகிறீங்க. இது வெளியே பழிக்கும், இங்கே பழிக்காது. ஆமேன், ஆமேன், ஆமேன். அதனால தான் 52 ஓட்டில் நிற்கிது. ஆமாம். ஸோ கர்த்தர் நல்லவர். ஸோ நண்புக்குரியவர்களே, இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் என்ற உடனே ட்ரெஸ்ஸை பற்றி நீங்கள் பேசக்கூடாது. ஏன்னா ட்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னா நம்மளை விட ரொம்ப நல்லா போடுறாங்க வெளியில் ட்ரெஸ்ஸு. நம்ம ஒயிட்டை விட அவங்க ஒயிட்டு ரொம்ப பளிச்சுட்டு இருக்கு. மூப்பனார் ஒரு நாளைக்கு 6 வெள்ளை சட்டை மாற்றுவார். நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். 6 சட்டை மாற்றுவார். கதறனால அடிக்கடி கசகணும். உள்ளே 6 செட்டு வச்சுருப்பாங்களாம் அடுத்தடுத்து ப்ரோக்ராம் போகும்போது. ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, சிபிஎம் பெருசாக காங்கிரஸ் பெருசான்னு எதை சொல்லணும்? ஓட்டு காங்கிரஸ் தான் விழுகும், சிபிஎம் முழுவாது. ஏன்னா சிபிஎம் ஒரு நாளைக்கு ஒரு வெள்ளை, காங்கிரஸ் எங்கே போகிறீங்க? மூப்பனார் தான் முன்னாடி பரலோகத்தில் இருப்பார். உன் கணக்குப்படி வெளில பரலோகத்துக்குள்ளே போகணும்னா சீஃப் பாஸ்ட் போகிறாரோ இல்லையோ மூப்பனார் உள்ளே போயிடுவார். பா சிதம்பரம்லாம் அப்படி உள்ளே கிளம்பிடுவார். ஏன்னா அவரெல்லாம் அயன் பண்ணி அவர் கிரீஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே காய்கறியாக நறுக்கிடலாம், அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும். அன்றைக்கி டெல்லியில் பார்க்குறேன், அப்படியே பேசிட்டு போகிறாரு, அப்படியே அயன் பண்ண மாதிரியே போகிறாப்புல இப்படி. ஸோ நீங்கள் சொல்கிற இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம்ன்றது இட் இஸ் நாட் அவுட்லுக். இதை இங்கே பவுல் பேசவில்லை. ஏனென்றால் உன்னை விட தெளிவாக, உன்னை விட யோக்கியனை போல அவுட்லுக்கு வெளியில் இருக்கிறவனுக்கு இருக்கு. பைபிள் சொல்றது வெளியில் இருக்கிற அவுட்லுக்கில் இந்த உலகம் மாதிரி நீ இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை, உள்ள இருக்கிற இன்புட்டில் நீ அவனை மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லுது. கையை தட்ட வருதவருக்கு. பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் என்று சொன்னபோது அங்க பேண்டையும் ஷர்ட்டையும் பவுல் பேசல. அடுத்த வசனம் சொல்லுது, வாசிப்போம். தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாக சொல்லுங்க. உங்கள் மனம், உங்கள் ஆடை மனம், உங்கள் அலங்காரம் மனம். பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் என்கிற வார்த்தை வரும்போது இங்கே பவுல் அவுட்லுக்க பேசல, ஆடைய பேசல, உங்கள் மனம். கையத்தட்டே. நான் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது என்றால் என்ன அர்த்தம்னா, இந்த உலகத்தில் இருக்கிறவன் என்ன சிந்திக்கிறானோ அதை மாதிரி நான் சிந்திக்க கூடாது. இந்த உலகத்தில் இருக்கிற என்ன காய்ச்சல் வரும் நினைச்சானா அந்த மாதிரி நான் நினைக்க கூடாது. இந்த உலகத்தில் இருக்கிற பாதி வயசுல செத்துருவான் நினைச்சானா அவனை மாதிரி நான் நினைக்க கூடாது. இந்த உலகத்தில் இருக்கிறவன்லாம் இவ்வளவு சம்பளத்தில் இவ்வளவுதான் வாழ முடியும் நினைச்சானா அவனை மாதிரி நான் நினைக்க. ஏனென்றால் என் குறைவை எல்லாம் நிறைவாக்கும்படி தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவை நிறைவாக்குவார் என்று நான் சிந்திக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. சோ என் அன்புக்குரியவர்களே, இங்க உலகத்திற்கு ஒத்த வேஷம்னா நம்ம அவனை மாதிரி நினைக்க கூடாது. நல்லா புரிஞ்சுக்காங்க. நீங்கள் வேறு விதமாய் சிந்திக்க வேண்டும். நீங்கள் அதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்களுடைய என்ன போக்கு, என்ன ஓட்டம் எல்லாம் சொல்லுங்க, என்ன ஓட்டங்கள் வேறு விதமாக இருக்க வேண்டும்.
ஆமென். அப்பொழுதுதான் இந்த பூமியிலே சுடர்களைப் போல நாம் பிரகாசிப்போம். பைபிள் சொல்லுது சுடர்களைப் போல பிரகாசிப்போமா. எண்ணங்களில் நாம் முற்றிலும் வேறுபட்டவர்களாக இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். எது எனக்கு நடக்கும், எது எழுதப்பட்டிருக்கிறதோ அதுதான் எனக்கு நடக்கும். உங்க மனசு எது சொல்லுதோ அது நடக்காது. உங்க பிசாசு உங்க பிசாசு இல்லை. ஒரு பொண்ணு சொல்லிச்சு, ப்ளீஸ் ப்ரே ஃபார் மை தைராய்டு அப்படின்னுச்சு. மை தைராய்டு, இஸ் இட் யுவர் தைராய்டு அப்படின்னு. இல்லை, தட் இஸ் டெவில்ஸ் தைராய்டு. ஆமென் சொல்லுங்க. ஏன் தைராய்டுன்னு சொல்லாதீங்க. ஏன் காய்ச்சலுக்கு ஜெபம் பண்ணிக்காங்க. இல்லை, அது ஏன் காய்ச்சலே கிடையாது. ஆமென் சொல்லுங்க. பிசாசு சொல்லுகிறது நடக்காது, உங்க மனசு சொல்றது நடக்காது. எது எழுதி இருக்கோ அதுதான் நடக்கும். பிசாசு ஒன்று சொன்ன பேச சொன்ன, நீ சொல்ற சரிதான்பா, ஆனால் எழுதி இருக்கிறதே அப்படின்னாரு. எழுதி இருக்கிறது, எழுதி இருக்கிறது, எழுதி இருக்கிறது, எழுதி இருக்கிறது. இதுதான் அவர் மனசுல ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. அவர் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கவில்லை. இன்னைக்கு என்ன பேச போறோம்? the origin of faith, where the faith starts from. எங்கிருந்து விசுவாசம் ஆரம்பிக்கிறது? which is the starting point of faith, whether faith is the output or input. இதைத்தான் இன்னைக்கு பார்க்க போறோம். விசுவாசம் என்பது ஒரு மெயின் ப்ராடக்ட் கிடையாது. மெயின் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. விசுவாசம் என்பது ஒரு ரா மெட்டீரியல் கிடையாது. இது ஒரு பை ப்ராடக்ட். இல்லாட்டி இப்படி சொல்லலாம், இட் இஸ் நாட் அன் இன்வெஸ்ட்மெண்ட், இட் இஸ் அ ப்ராஃபிட். ஃபெய்த் இஸ் அ ப்ராஃபிட். ஆனால் நமக்கு தெரிஞ்சது ஃபெய்த் இஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட். விசுவாசம் இன்புட்டா, விசுவாசம் அவுட்புட்டா அப்படின்னா நம்ம எல்லாம் என்ன சொல்லுவோம்? விசுவாசம் இன்புட்டு, அற்புதம் அவுட்புட்டு. விசுவாசம் இன்புட்டு, அடுத்து ஆசீர்வாதம் அவுட்புட்டுன்னு. ஆனால் பைபிள் சொல்லுது விசுவாசமே அவுட்புட்டு. அப்போ இன்புட் எது? அதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாட் இஸ் த ஆரிஜின் ஆஃப் ஃபெய்த். ஆமென். வாசிப்போம் இந்த வசனத்தை திரும்ப. வாசிமா. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக, தேவனுடைய சித்தம் இன்னது என்பதை நீங்கள் பகுத்து அறியும் போது உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். உங்கள் வாழ்க்கை மறுரூபமாக வேண்டும் என்றால் உங்கள் மனம். அப்ப மறுரூபம் அவுட்புட்டா இன்புட்டா? சொல்லுங்க. மறுரூபம் ஆகுறீங்க, அது என்னப்பா சொல்வது? நிலைப்பாடா வெளிப்பாடா? வெளிப்பாடு. மறுரூபம் ஆவது என்பது ஒரு ரியாக்ஷன். அப்ப எது இன்புட்டு? மனம் புதிதாகிறது இன்புட். மனம் புதிதாகணும்னா என்ன நடக்கணுமா? தேவனுடைய சித்தம் இன்னதென்பதை நாம் அறிந்து கொள்ளும் போது மனம் புதிதாகிறது. மனம் புதிதானோன்னு வாழ்க்கை மறுரூபமாயிருது. இன்றைய பிரச்சனை என்னன்னா, 40 வயசுக்கு மேலே போச்சுன்னா, 50 வயசுக்கு மேலே போச்சுன்னா நம்ம வயசாக தான் ஆகும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஏன்னா எல்லா பக்கமும் அதுதான் என்ன செய்யுது, நடக்குது. இப்போ நீங்கள் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிச்சிட்டீங்க. ஆனால் பைபிள் செய்யுது என்ன நடக்கும்னா, கழுகுக்கு சமானமாய். நேற்று வைஃப் சொன்னாங்க என்னன்னா, அடுத்த வருஷத்துல இருந்து உங்கள் வயசு என்னன்னு கேட்கும்போது ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் வயசை குறைச்சி சொல்லிகிட்டே போகணுமா. இது எப்படி இருக்கு? இப்போ எனக்கு 43, அடுத்த வருஷம் வந்தோடனே எனக்கு 42 ஆயிரும், அதுக்கப்புறம் 41 ஆயிரும், அப்புறம் 40 ஆயிரும், 38 ஆயிரும். ஏன்னா திரும்ப அப்படிதான் பைபிள் சொல்லுது. கையை தட்டுங்களேன். அடுத்த வருஷத்துல எல்லாரும் குறையுது, நமக்கு வயசு குறையுது. ஏன்னா திரும்ப அப்படின்னு இருக்கு. அப்ப என்ன ஆகுது? உங்க வயசு திரும்பணும். திரும்ப அடுத்து ஒவ்வொரு வருஷம் வர வர பைபிள் சொல்லுது அதன் வருஷங்களுக்கு தக்கதாய் அதனுடைய பலமும் இருக்கும். இந்த மரம் இருக்கு பார்த்தீங்களா, மரம் வருஷம் கூட கூட வைரம் பாயும் கட்டை. அதில் எத்தனை ரவுண்டு வருதோ அதை கட் பண்ணும்போது எத்தனை ரவுண்டு வருதோ அதை வச்சு வருஷத்தை கண்டுபிடிச்சிருவாங்க. அப்போ வருஷம் கூட கூட அந்த குறிப்பிட்ட சில மரங்கள் வீக் ஆகலாம், ஸ்ட்ராங் ஆகுமா. அப்படியே அல்லையா சொல்லுங்க. அப்போ என்ன ஆகி போயிடும்? 30 வயசில் இருக்கலாம் அழகாக இருப்பாங்க, 40 வயசில் இருக்க ரொம்ப அழகாக இருப்பாங்க. 30 வயசில் இருக்கலாம் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, 40 வயசு இருக்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க.
இப்படி நீங்கள் யோசிக்கிறது இயல்பாக யோசிச்சிங்கன்னா நீங்கள் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கலை. வேஷம்னு ஒன்று மேக்கப் தான் நினைக்கிறான். அரிதாரத்தை பூசிக்கொள்ளுன்றான். அரிதாரத்தை சொல்லலை இங்கே. வேஷம் எதை சொல்லுதுன்னா எல்லாரையும் மாதிரி நீ மனசில் நினச்சிட்டுனா அதுதான்டா வேஷம்.